ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சொரக்காங்க தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ சொரக்காங்க 3-4 டைப்ல இருக்கு. ஸோ அது ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க இந்த vlogல. ஸோ அதனாலதான் இது பாத்தீங்கன்னா பெரிய வீடியோவா நான் போடுறேன். ஸோ தோட்டத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த சொரக்காய் இருந்தது. ஸோ அது நானும் இழுத்து பாக்குறேன், பட் என்னால முடியல. ஏன்னா சொரக்காய் நம்ம இழுத்தோம்னா கொடியும் பாலாயிடும். அதே மாதிரி சொரக்காய் அவ்வளோ சீக்கிரத்துல கட் ஆகாது. ஸோ பக்கத்துல இருக்கிற பாட்டி அம்மாவும் பாத்தீங்கன்னா பக்கத்துல என்னென்ன அவங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு எல்லாமே கட் பண்ண முயற்சி பண்றாங்க, பட் அது முடியல. ஸோ ஃபைனலா கத்தியால தான் அது நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கத்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த கொடியில பாத்தீங்கன்னா நேத்து தான் நிறைய காய் அறுவடை செஞ்சிருக்காங்க. இது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2 காய் இதுல இருக்கு. ஸோ இந்த ஒரு காயும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கை மரத்துல நல்ல ஹைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சொரக்காய் இருக்கு. ஸோ அப்புறம் தேடி தேடி பார்த்தேன், எந்த சொரக்காவும் இல்லை. இது 2 தான் இருக்கு, மற்றதெல்லாம் பிஞ்சு. ஸோ இந்த கத்தியோட ஹெல்ப்போட நம்ம பாத்தீங்கன்னா இந்த சொரக்காவை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மரத்துல பாத்தீங்கன்னா சொரக்காய் அறுக்கணும். அதனால தம்பி தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா ஏறி அது கட் பண்ணா. ஸோ பாருங்க, கட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலா பாத்தீங்கன்னா அதுவும் கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொடியில நம்மளுக்கு 2 சொரக்காய் தான் கிடைச்சது. அதுக்கு மேல அங்க சொரக்காய் இல்லை, ஏன்னா எல்லாம் பிஞ்சிக்கல் தான் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு வாரம் பொறுத்து வந்தோம்னா நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ஃபைனலா 2 சொரக்காய். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா சொரக்காய் செடி தான். ஆனா இது ஒரு பாட்டில் ஷேப்ல இருக்கிற ஒரு சொரக்காய். இது வீட்டுல வளர்க்கறதோ இல்ல தோட்டத்துக்கோ கிடையாது. இது வீட்டுக்கு வாசல்ல பாத்தீங்கன்னா தானா முளைஞ்சி வந்த ஒரு சொரக்காய். பாத்தீங்கன்னா நிறைய காய் இருக்குங்க. நானே ஷாக் ஆனேன், அந்த அளவுக்கு காய் இருக்கு. நானும் இந்த வீடியோல பாருங்க, ஒவ்வொரு இடத்துல இருந்து தேடி தேடி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நல்லா அந்த கொடிக்குள்ள அந்த இலைக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா மறைஞ்சு இருக்கு. ஸோ ஃபுல்லாவே காய்கள் தான் இருக்கு. அதே மாதிரி நிறைய பிஞ்சு பூக்களும் இருக்கு. நான் அது கட் பண்ணலான்னு பார்த்தேன், அதாவது பறிக்கலான்னு பார்த்தேன். ஆனா எல்லாமே பிஞ்சியா இருக்கு. அதனால இன்னும் ஒரு வாரம் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கட் பண்ணல. ஒரே ஒரு காய் பாத்தீங்கன்னா நல்லா பழுத்த மாதிரி இருந்தது. அது விதைக்காக நான் விட்டுட்டேன். சரி, விதை செடியிலேயே பாத்தீங்கன்னா காய் பழுத்து, அதாவது காஞ்சதுன்னா நல்லா அந்த சீட்ஸ் சீக்கிரமா நம்மளுக்கு செடிங்க வரும். நம்ம எடுத்துட்டு நம்ம அதை காய வச்சு நம்ம அதுல இருந்து எடுத்தோம்னா சீட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வரல. ஸோ செடியில காஞ்சதுன்னா அது ரொம்ப பெஸ்டான விதைகள் நான் நம்புறேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டேன். நிறைய சொரக்காய் இதுல இருக்குங்க. ஸோ நிறைய அந்த பாட்டில் ஷேப்லயே இருக்கு பாருங்க. பாருங்க, 3-4 சொரக்காய் கிட்டத்தட்ட. இந்த கொடி இங்கிருந்து பாத்தீங்கன்னா நீட்டா போகுது. 2 சைடும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நிறைய சொரக்காய், கிட்டத்தட்ட 20 காய்க்கு மேலேயே இருக்கு. ஸோ அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொடியில பாத்தீங்கன்னா இந்த காயும் நல்லா காய்ச்சி இருந்தது. ஸோ இதுவும் நல்லா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம். இது சமைச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இதுவும் நம்ம பறிச்சாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா பூசணிக்காய். இந்த கொடியில பாத்தீங்கன்னா பூசணிக்காய் நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட 5 காய் இருக்கு. நான் இந்த வீடியோலயே காமிக்கிற பாருங்க. பிஞ்சிலிருந்து பூவிலிருந்து பாத்தீங்கன்னா நிறைய காயும் காய்ச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப ஹைட்டா இருக்கனால என்னால அங்க போய் எடுக்க முடியல. ஸோ ஆப்போசிட் இந்த மாதிரி டென்ட்ல பாத்தீங்கன்னா பூசணி கொடி, அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த சொரக்காய் கொடி. ஸோ நல்லா போட்டு வச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நல்லா நீட்டான சொரக்காங்க. இது பாக்குறதுக்கு செம்மையா இருந்தது. காலையில தான் 3 காய் பறிச்சுட்டாங்களா. இதுல 2 காய் இருந்தது. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து நான் 2 காய் இதுவும் வாங்கிட்டேன். ஸோ தோட்டத்துல ஒரு ஓரமா போடுறதுல பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு பாத்தீங்கன்னா நல்லா முளைச்சு வருது. அதுல இருந்தே காய் நம்மளுக்கு கிடைக்குது பாருங்க, இன்னொரு காய். ஸோ இந்த 2 காயும் பாத்தீங்கன்னா நான் காசு கொடுத்து வாங்கினேன். சொரக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம உடம்புக்கும் பாத்தீங்கன்னா சொரக்காய் நீர் சத்து. ஸோ நீர் சத்து இது. அதனால வாரத்துல ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ பாத்தீங்கன்னா வெயில் நேரம் சொல்லவே தேவையில்லை. ஸோ எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபைனலா நம்ம கிர்னி பழம் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிர்னி பழம் தான். நிறைய காய்கள் காய்ச்சி அப்படியே தொங்கிட்டு இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தரையில ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, நிறைய காய்ங்க.
பார்க்குற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காயாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் ஒரு 20 நாள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த தோட்டத்துக்காரங்க. ஸோ பாருங்கள் எத்தனை காய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிர்னி பழம் தோட்டம் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. வயலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்பீஸ்னி இருக்கு இல்லையா, அது வந்து போட்டோன்னா அந்த மாதிரி காய் காய்ச்சி நான் பார்த்துருக்கேன். ஆனால் கிர்னி பழம் நான் பார்த்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. ஸோ எல்லா காய்கறியும் பார்த்தீங்கன்னா நான் இந்த பெரிய ஒரு வீடியோ விலாகாக போட்டாச்சு. ஸோ சொரக்காயிலேருந்து பூசணிக்காயிலேருந்து கிர்னி பழம்லேருந்து எல்லா காய்களும் இதில் அறுவடை செஞ்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.